சின்ன வயசுல ஜெயிலுக்கு, அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனது உண்மைதான். எதனால போனேன் அப்படின்னா, சின்ன வயசுல எங்க அம்மா என்ன இந்த மாதிரி எங்க பாட்டி ஊர்ல கொண்டு விட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஏதோ ஜோசியம் பரிகாரம் அப்படின்ட்டு அதை நம்பிட்டு இந்த மாதிரி என்ன அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நானுமே அவங்க பாசத்துக்காக ரொம்பவே ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு வாரம் எங்க அப்பா அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்திருந்தாங்க. மனோஜ், ரவி இவங்களுமே வந்திருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒண்ணா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது பாட்டி வீட்டு பக்கத்து வீட்டு சின்ன பசங்களும் ஒண்ணா சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தோம். So அந்த டைம்ல சின்ன பசங்களுக்குள்ள விளையாட்ட சண்டை வரும்ல, அந்த மாதிரி ஒரு சண்டை வந்துச்சு. ஆனா அந்த மனோஜ் போய் பக்கத்துல இருந்து ஒரு கண்ணாடி கீரல் எடுத்து அப்படியே அந்த பையனோட கழுத்திலே கிழிச்சு விட்டா. அதுக்கப்புறமா அந்த பையனை சீரியஸ் ஆகி அந்த பையன் இந்த உலகத்துல இல்லாம போயிட்டு, மனோஜ் தான் அந்த மாதிரி எனக்காக இந்த தண்டனை நீ எதுக்கு, நான் நிறைய படிக்கணும், எனக்கு நிறைய கனவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனால நான் வேற வழி இல்லாம அவன் மேல இருக்க பாசத்துல நானும் அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அவன் சரியான விஷமா இருக்கிறான், சரியான சுயநலவாதியா இருக்கா அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் இருக்கான், சரி மறுபடியும் எதுக்கு இந்த உண்மையை சொல்லிட்டு அப்படின்னு நானும் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அங்க இருந்த மீனா மட்டும் கேட்டிருக்க மாட்டாங்க, தற்செயல அந்த பக்கமா அந்த ஸ்ருதியுமே கேட்டிருப்பாங்க. கேட்டுட்டு என்ன இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எதுவுமே சொல்லாம இருக்கீங்க, கண்டிப்பா நான் எல்லார்ட்டையும் குறிப்பா விஜயா ஆண்டிட்டு நான் சொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எதிர்த்தாப்புல அந்த மனோஜ் போட்டு சொல்றாங்க, எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு இப்படி இருக்கீங்க, ஒரிஜினல் ரவுடியே நீங்க தான், கத்தியெல்லாம் எடுத்து நீங்க கிளிப்பீங்களா, கண்டிப்பா நான் இதை உங்க அம்மாட்ட சொல்ல தான் வரேன், குறிப்பா போலீஸ் டீமே நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன், சட்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட மனோஜ், ஆஹா இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, எது நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், அதை நடந்துருச்சு, இப்ப என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு.